ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான, அதுவும் சுவையான வாத்துக்கறி கிரேவி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாத்துக்கறியை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாத்துக்கறி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நம்ம மசாலா கூட சேர்த்து செய்யும்போது அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது 3/4 கிலோ கறி இருக்குது. இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3லேருந்து 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறியிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே இப்போது தக்காளி சேர்க்கணும். நான் 3 தக்காளியை நல்லா நைஸாகவே அரைச்சி வச்சுருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் சேர்த்து எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். அது தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். கறியெல்லாம் இன்னும் சாஃப்டாக வெந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லாவே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வாத்துக்கறி கிரேவி இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.